எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மீன்ஸ் எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம். ஏன்னா சேனலோட நேம் மெட்ரிகன் குழந்தை. ஸோ என்னோடய அப்கமிங் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன கவிதை இல்லைன்னா ஒரு சின்ன லைன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். அது நீங்கள் யார் வேணும், நான் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பா தன்னோட பையன்கிட்டேயோ, இல்லை ஒரு அப்பா தன்னோட பொண்ணுக்கிட்டேயோ, இல்லை ஒரு அம்மா தன்னோட பையன்கிட்டேயோ, இல்லை அம்மா ஒரு பொண்ணுக்கிட்டேயோ, இல்லை அப்பா அம்மா சேர்ந்து பையன்கிட்டேயோ, இல்லை அப்பா அம்மா சேர்ந்து ஒரு பொண்ணுக்கிட்டேயோ, ஒரு ரிலேட்டடாக சொல்கிறேன். சிவன் அப்பாவாகவும் பார்வதி தாய் அம்மாவாகவும் எடுத்துக்கோங்க. அப்படியும் இல்லையா, நேச்சரை கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சூரியன் அப்பாவாகவும் நிலாவை அம்மாவாகவும் எடுத்து உங்களோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கவிதை அப்பா, அம்மா, குழந்த, இந்த 3 ரிலேட் பண்ணியிருக்கிற ஒரு லைன்ஸு. இதை யார் கூட வேணாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்னோடய இதில் நான் ஒரு பேரண்ட்டு, குழந்தைக்கு எப்படி அப்படிங்கிறத என்னோடய மனசில் உள்வாங்கி இதை நான் யோசிச்சுருக்கிறேன். கவிதையோட டைட்டில் மனசு. இது அப்பா, அம்மா, குழந்தை, இந்த 3 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் நான் யோசித்து மனசை உள்வாங்கி எழுதி சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பிடிக்கும். குழந்தைங்க அழும்போது கண்ணீர் துடைக்கிற அந்த மனசு, குழந்தைங்க முயற்சி செய்யும்போது மோட்டிவேட் பண்ணுற அந்த மனசு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காத போது கோபத்தை வெளிக்காட்டாத அந்த மனசு, குழந்தைங்க தவறு செஞ்சு உணரும்போது வலிகளை வெளிக்காட்டிக்காமல் அரவணைக்கிற அந்த மனசு, குழந்தைங்க அவாய்ட் பண்ணும்போது வலிகளை மறைச்சி அன்பு காட்டுற அந்த மனசு, குழந்தைங்க கோபத்தில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே அடுத்த நொடியே சாப்பிட்டியான்னு கேட்குற அந்த மனசு, குழந்தைங்க ஜெயிக்கணும்னு நினைக்கும்போது தான் குழந்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற அந்த மனசு, குழந்தைங்க தாங்கிக் கொள்ள முடியாத வார்த்தையால் திட்டும்போது ஏனோ பிள்ளைகளை நினைத்து தவிக்கும் அந்த மனசு. மொத்தத்தில் இது எல்லாமே இருந்தால் தான் பிள்ளைங்க. தப்பு செய்கிறது சகஜம், மன்னிக்கிறது மனுஷத்தனம், மன்னிக்கிற மனுஷன் பெரிய மனுஷனுக்கு சமம். ஸோ இது எல்லாமே பண்ணுறது தான் குழந்தைங்க. அதை தாங்கிக்கிட்டு எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன இந்த நான் சொன்ன லைன்ஸு. இது குழந்தைங்க ரிலேட் பண்ணி ஒரு லைன் கந்தசஷ்டி கவசத்தில் வரும். அது பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் கனெக்ட் ஆகிற லைனு. வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க, எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும், பெற்றவள் நீ குரு பொறுப்பது உன் கடன் அப்படிங்கிறது தான் அந்த லைனு. பெற்றவள் குறமகள் பெற்றவளாமை, பிள்ளையன்றன்பாய் பிரியமளித்து, மைந்தனன் மீது மனமகிழ்ந்தருளி, தஞ்சமென்றடியாய் தலைத்திட அருள் செய், கந்தசஷ்டி கவசம் விரும்பிய. ஒரு சின்ன லைஃப் சைக்கிள் சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்க, நமக்கு அப்பா அம்மா குழந்த. இது என்ன சைக்கிள் அப்படின்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மா நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நம்ம மேரேஜ் ஆகி போகும்போது அவங்களுக்கு வயசாகும். ஸோ அப்போ அவங்கள நம்ம குழந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த லைஃப் சைக்கிள் லைனு. அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்க, நமக்கு அப்பா அம்மா குழந்த. இதுதான் அந்த லைனு. ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க, ரொம்ப ஹாப்பி. ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சந்தோஷப்படுத்துங்க. அவங்களும் அப்பா அம்மாவை ஒரு செகண்டு நினச்சி பார்க்கட்டும்.